ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மரியா ஷர்லின் வியூஸ். ஸோ இன்னைக்கு நம்ம மரியா ஷர்லின் வியூஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிஷ் ஃப்ரை. ஸோ இன்னைக்கு ஹோலி, ஸோ அதனால் ஸ்பெஷலாக ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னோட ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வரைக்கும் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மசாலா கலந்துருவோம். ஸோ நிறைய பேர் ஃபிஷ்ஷும் மசாலாவும் சேர்த்து கலப்பாங்க. அந்த மாதிரி கலக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம மசாலாவில் ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீன் அதில் போட்டு தான் அதுக்கப்புறம் பொரிக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாகவும் வரும், அந்த பக்குவம் அது மேலே இருக்கும். ஓகேங்களா? ஸோ வாங்க இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு தட்டு எடுத்துக்கலாம். ஸோ தட்டு இந்த மாதிரி தான் ஸ்டார்டிங்கே இருக்கணும். அப்போ தான் நம்ம மசாலா கலக்கிறது வசதியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரை மசாலா. ஸோ நான் ஆச்சி பிராண்டு யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த பிராண்டு வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஹாஃப் லெமன் இதில் பிழிஞ்சு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். அதுக்கப்புறமா சால்ட்டு. தென் கார்ன்ஃப்ளவர் நான் இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் சில்லி பவுடரு. ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ நான் பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். ஸோ கொஞ்சமாக நம்மளுக்கு தண்ணி தேவைப்படும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்குது. இப்போ லிக்விட் கன்சிஸ்டன்சி லைட்டாக வேணுன்றதுக்காக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு 10 மீன் அளவுக்கு சேர்த்துக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு மசாலா ஒரு 3லேருந்து 4 பேக்கெட்ஸ் அளவுக்கு தேவைப்படும். நான் ஒரு 5 மீன் கலக்கிறதுனால இந்த அளவுக்கு எனக்கு போதுன்ற அளவுக்கு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் 1/2 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சேன். மஞ்சள் தூள் போட்டு நம்ம மீனை அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம கலந்து வச்சுருக்கிற மசாலையில் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டேரெக்டாக ஃபிஷ் கழுவுனாலுமே அந்த ஸ்மெல் இருக்கும். ஸோ மஞ்சள் தூள் எப்போவுமே நல்லது நம்மளுக்கு. ஸோ அதில் கொஞ்சம் நேரமாச்சு ஊற வச்சுட்டு தான் நம்ம குக்கு இல்லை ஃப்ரை பண்ணணும். இப்போது ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆயிடுச்சு. மசாலா போட்டுட்டோம். தென் நான் கலர் சேர்க்க மறந்துட்டேன். ஸோ இந்த டைமில் லைட்டாக சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறேன். ஸோ ஃபைனலி டன். வாங்க ஃப்ரை பண்ண போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் நம்ம பொரிக்கிறதுக்கு என்ன ரெடியாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு களி சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் ரைஸ் போட்டிருக்காங்க மம்மி வாட்டரில். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் ராகி மாவு போட்டு அதில் களி கிண்டுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு சாது ஒண்டி கொச்சின்னு இருக்குது. மீன் அதுக்கப்புறமா ஆட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பொரிச்சு எடுத்துருவோம். எங்கடா இந்த மீன் பார்க்குறீங்களா? ஸோ அதை செப்பரேட்டாக வச்சுருக்கேன். இது எனக்கு ஸோ அதனால் பொரிச்சு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா மசாலாலாம் ரொம்ப ஒரு மாதிரி ஒட்டியிருக்கு பாருங்கள். ஸோ ஹை ஃப்ளேம்லேருந்து இப்போ நம்ம லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடணும். அப்போ தான் உள்ளவும் வெளியவே அழகாக குக் ஆகிட்டு வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. மாவு போடலாம். ஹே காய்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா மம்மி மீன் குழம்பு பண்ணாங்கல்ல. ஸோ லாஸ்ட் 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் மீன் ஆட் பண்ணணும். அதுக்கு மேலே கொத்தமல்லி புதினா எல்லாம் ஆட் பண்ணிக்கினாங்க. ஸோ மீன் குழம்பு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா ராகி மாவு இதில் ஆட் பண்ணுறாங்க. இந்த ஒயிட் ரைஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டே காமிச்சேல. ஸோ களியும் ரெடி ஆயிடுச்சு. ஏ காய்ஸ், இப்போ ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. உள்ளியும் வேந்திருக்கும். இப்போ அதை திருப்பி போட்டுக்கலாம். ஸோ இன்னொரு பக்கம் ஃப்ரை ஆகணும்ல. ஸோ அதுக்காண்டி ஏ காய்ஸ், இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிட வேண்டியது தான். ஸோ ஃபைனலி ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் நினச்சி பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க ருசிக்க போகலாம். ஸோ ருசிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டேடிக்கிட்ட வச்சுட்டு தான் நான் எது இருந்தாலும் சாப்பிடுவேன். அது உங்களுக்கே தெரியும். ஸோ டேடிக்கிட்ட வச்சு எடுத்துடுவோம். ஓகே. ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் டேடிகிட்ட வச்சாச்சு. டேடி டேஸ்ட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். சூடாக இருக்குது. சூப்பராக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ஸ்பைஸியாகவும் இருக்குது. நான் ருசிச்சிட்டேன். அப்போது நீங்கள் ஸோ இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரை ரைஸோடு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபிஷ் ஃப்ரை எடுத்துக்கிறேன். ஸோ நேற்று மம்மி சாம்பார் பண்ணாங்க, அது கூட தான் டேஸ்ட் பார்க்க போகிறேன். ஸோ மீன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வச்ச சாம்பாரில் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நானும்
என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸும் ருசிச்சிட்டேன். அப்போ நீங்கள் இதை ரிவ்யூ பண்ணுறேன். பாய் காய்ஸ்.